தினம் தினம் நம்மளுடைய சேனல்ல புது புது அமானுஷ்யமான கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு அமானுஷ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். 1952 வருஷம், 2வது உலக போர் முடிவடைஞ்ச காலகட்டம். உலகத்துல பல்வேறு மூலைகள்லையும் பல்வேறு விதமான தாக்கங்களை இந்த 2வது உலக போர் நடத்தி இருந்துச்சு. பொருளாதார ரீதியில பல நாடுகள் கடும் வீழ்ச்சியை சந்திச்ச காலகட்டம் இது. ஆனா ரோமானியால மட்டும் அதனுடைய தாக்கம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது ஒரு அமானுஷ்யமான இரவு பொழுது. ரோமானியால இருக்கிற செயின்ட் கேர்தா தேவாலயத்துல 2 நன்கள், அதாவது 2 கன்னியாஸ்திரிகள் தங்களுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கண்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி துரத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு கன்னியாஸ்திரி இன்னொருத்தவங்களை பார்த்து, அதுக்கு இப்ப நிச்சயமா ஒரு உயிர் பலி வேணும், இந்த முறை நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்றேன், தயவு செய்து நீயும் அதோடைய வலையில விழுந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாவிய அந்த இன்னொரு கன்னியாஸ்திரியான விக்டோரியா கிட்ட கொடுத்துட்டு ஒரு அறைக்குள்ள போறாங்க. விக்டோரியாவும் பயந்துகிட்டே அந்த அறை வாசல்லையே நிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உள்ள போன அந்த கன்னியாஸ்திரியோட அலறல் சத்தம் தான் விக்டோரியாவுக்கு கேக்குது. இதனால பயந்து போன விக்டோரியா எங்க தன்னையும் அந்த அமானுஷ சக்தி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பயத்துல உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் அந்த அமானுஷ சக்தி துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்குது. தன்னுடைய மரணம் எப்படி வேணாலும் நிகழலாம், ஆனா ஒரு தீய சக்தி மூலமா நிகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்த விக்டோரியா அந்த தேவாலயத்திலேயே தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. மறுநாள் விடியுது. அந்த தேவாலயத்துக்கு சில காய்கறிகளை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பிரான்சி அப்படின்றவன் அந்த தேவாலயத்துக்கு வரான். அந்த தேவாலயம் ஒரு காட்டுக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு கோட்டை வடிவிலானது. அந்த இடத்துக்கு பிரான்சி வந்தபோது அவன் முதல்ல பார்த்த விஷயமே, அந்த தேவாலயத்துக்கு வெளியில தூக்கு போட்டு ஒரு கன்னியாஸ்திரி இறந்து போயிருக்கிறதையும் அவங்களுடைய உடலை காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்றதையும் தான் அவன் பார்க்கறான். இதை பார்த்து பயந்து போனவன் அதை ஊருக்குள்ள போய் சொல்லவும் போனான். இந்த விஷயம் வேட்டிகன்ல இருக்கிற தலைமை சர்ச்சுக்கு தெரிய வருது. அதனால இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்கிறதுக்காக வேட்டிகன் சர்ச் ஒரு ஃபாதரையும் இன்னொரு கன்னியாஸ்திரியையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபாதருடைய பேரு ப்ரூக், அந்த கன்னியாஸ்திரியோடைய பேரு ஐரேன். இவங்க 2 பேரும் அந்த மரணத்தை முதல்ல பார்த்த பிரெஞ்சியோடைய வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. பிரெஞ்சியும் இந்த 2 பேரை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறான். அப்போ பிரெஞ்சி அவங்க கிட்ட, அந்த உடலை அழுகி போகாம இருக்கிறதுக்காக எங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரீசர் ரூம்ல தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர் ரூமை திறந்து காட்டுறான். ஆனா அந்த ஃப்ரீசர் ரூமை திறந்த உடனே பிரெஞ்சுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, இறந்து போன விக்டோரியாவுடைய உடலை அவன் படுக்க வச்சுட்டு வந்திருப்பான். ஆனா இப்போ அந்த இறந்து போன சடலம் எழுந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த ஃபாதர் ப்ரூக் கிட்ட பிரெஞ்சி சொல்றான். அதை கேட்ட ஃபாதர் ப்ரூக்கும் சில மந்திரங்களை சொல்லிட்டு விக்டோரியாவோட உடம்ப சுத்தி பார்க்கறாரு. அப்போ அவருடைய கண்களுக்கு ஒரு சாவி தென்படுது. அந்த சாவியை எடுத்து ஐரின் கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி ஃபாதர் ப்ரூக் கொடுக்கறாரு. இந்த விஷயத்த நான் வேட்டிகன் கிட்ட தகவலா அனுப்பிடுறேன். இந்த கன்னியாஸ்திரிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை நம்ம சரியா செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஃபாதர் ப்ரூக்கும் ஐரினும் அந்த தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க அந்த தேவாலயத்துல இருக்கிற தலைமை கன்னியாஸ்திரியை சந்திக்கிறாங்க. அந்த தலைமை கன்னியாஸ்திரியும், நீங்க உங்களுடைய வேலை முடிகிற வரைக்கும் நீங்க தாராளமா தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஃபாதர் ப்ரூக்கோடைய மனசுல மட்டும் அந்த கன்னியாஸ்திரி மேல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. காரணம், அவங்களுடைய முகத்தை கூட அவங்க காட்டாம மூடி மறைச்சு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இதை பத்தி எதுவுமே கேட்காம அமைதியா ஃபாதர் ப்ரூக்கும் ஐரினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஐரின் அங்க இருந்த கன்னியாஸ்திரிகள் ஒருத்தர்கிட்ட அந்த கோட்டையை பத்தின ரகசியங்களை கேட்குறாங்க. ஒரு கோட்டை எப்படி தேவாலயமா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஐரினுடைய கேள்விக்கு அந்த கன்னியாஸ்திரியும் பதில் சொல்றாங்க. இந்த தேவாலயம் முதல்ல ஒரு கோட்டையா தான் இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய அரசன் இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருந்தான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த அரசனுக்கு சாத்தான்களை வழிபடுற பழக்கம் இருந்துச்சு.
முதல்ல அவனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயத்த அந்த அரசன் யாருக்குமே தெரியாம பண்ணான். அந்த அரசனுக்கு தன்னுடைய எல்லா போர்கள்லயும் வெற்றி வேணும். அது மட்டும் இல்லாம மரணமே இல்லாத பெரு வாழ்வு அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நரகத்துல இருந்த ஒரு கொடூரமான சாத்தான் கூட அவன் உடன்படிக்கை போட தயாரா இருந்தான். அந்த விஷயத்துக்கு அந்த சாத்தான் அவன்கிட்ட திருப்பி கேட்டதெல்லாம் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு தனக்கு ஒரு வாசல். எப்படியாவது அந்த அரசன் நரகத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவன் கேட்குற எல்லா விஷயத்தையும் தான் செய்து தரதா அந்த சாத்தான் அந்த அரசன் கிட்ட உடன்படிக்கை போட்டுச்சு. அந்த அரசனும் இதுக்கு சம்மதிச்சான். இதே கோட்டையில தான் இந்த கோட்டையோடைய அடித்தளத்துல ஒரு பிரம்மாண்டமான வாயில அவன் உருவாக்கினான். அந்த வாயில் நரகத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு மைய புள்ளியா இருந்துச்சு. பல சடங்குகளை பண்ணி அந்த கதவை அவன் திறக்கிற நேரம் சர்ச்சோடைய போராளிகள் அதை தடுத்து நிறுத்தினாங்க. சாத்தான இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வர காரணமா இருந்த அந்த அரசனை அவங்க கொன்னுட்டாங்க. பாதி திறந்த நிலைமையில இருந்த அந்த நரகத்துடைய வாசலை இயேசுவோடைய புனித ரத்தத்தை தெளிச்சு நிரந்தரமா அவங்க மூடி வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த கோட்டையை புனிதப்படுத்தி தேவாலயமா அவங்க மாத்தினாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அடைப்பட்டு இருக்கிற அந்த தீய சக்தி எந்த வகையிலையும் சக்தி பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த பல கன்னியாஸ்திரிகள் ஒருத்தரா மாறி மாறி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வழக்கம் பல காலங்களா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனா இப்போ இந்த 2ஆம் உலக போர்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. இந்த செயின்ட் கார்ட்டாவுடைய தேவாலயத்துல 2ஆம் உலக போருடைய வெடிகுண்டுகள் வந்து விழுந்துச்சு. அதுல ஒரு குண்டு அடைக்கப்பட்டிருந்த அந்த நரகத்துடைய வாசல் மேலேயே வந்து விழுந்துச்சு. இதனால அந்த நரகத்துடைய வாசல் மேல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்குது. அது மூலமா அந்த தீய சக்தி எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்குது. அது நடக்க விடாம நாங்க மாறி மாறி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கும் அந்த அவசியம் ஏற்பட்டிருக்குது. நீங்களும் எங்களுடைய இந்த ப்ரேயர்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்னியாஸ்திரி ஐரின் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஐரனுக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படுது. கிறிஸ்துவ முறைப்படி ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க கூடாது. அப்படி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா அவங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட விக்டோரியா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐரின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த கன்னியாஸ்திரி ஏதோ ஒரு பதில சொல்ல வரும்போது அதுக்குள்ள அந்த தலைமை கன்னியாஸ்திரி அவங்கள வந்து தடுத்துடுறாங்க. இப்போ உங்களுடைய முறைதான் சிஸ்டர், நீங்க போயிட்டு உங்களுடைய பிரேயரை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கன்னியாஸ்திரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால ஐரினுக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் சரியாவே கிடைக்காம போயிடுது. இதே சமயத்துல ஃபாதர் ப்ரூக் அந்த கோட்டையை பத்தின வேறு சில அமானுஷமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது த லெசர் கீ ஆஃப் சாலமன் அப்படின்ற ஒரு புத்தகத்து மூலமா எந்த தீய சக்தி கூட அந்த நாட்டோடைய அரசன் உடன்படிக்கை போட்டான் அப்படின்ற விஷயத்த ஃபாதர் ப்ரூக் கண்டுபிடிக்கிறாரு. அந்த தீய சக்தியோட பேர் தான் வெலக். வெலக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீய சக்தி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். அதுக்கு தேவதைகள் மாதிரி ரெக்கைகளும் இருக்கும். எப்பவுமே இந்த வெலக் 2 தலை கொண்ட ஒரு டிராகன் மேலதான் ஏறி வரும். ஆனா இந்த வெலக் கிட்ட இன்னொரு அற்புதமான சக்தி ஒன்று இருக்குது. இந்த வெலக்கால அது நினைச்ச உருவத்துக்கு ரொம்ப சுலபமா மாற முடியும். யாரை வேணாலும் குழப்ப முடியும். இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாதர் ப்ரூக் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அது மூலமா இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இந்த தேவாலயத்துல இருக்கிற எல்லா நன்களுமே ஏற்கனவே இறந்து போனவங்க. இவ்வளவு நேரம் அவங்க பார்த்து பேசினது எல்லாம் இறந்து போன அந்த நன்களுடைய ஆத்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த உடனடியா ஐரின் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபாதர் ப்ரூக் நினைக்கிறாரு. அதனால அந்த ராத்திரி சமயத்துல ஐரினை தேடி அவர் போறாரு. அதே சமயத்துல ஐரின் ப்ரேயர் பண்றதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த தேவாலயத்துல இருக்கிற அந்த தீய சக்தி தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் ஐரினை ப்ரேயர் பண்ண விடாம தடுக்க பாக்குது. ஐரினுடைய உடைய கிழிச்சு பல காயங்களை அவங்களுடைய உடம்புல ஏற்படுத்துது. இருந்தாலும் கொஞ்சம் கூட மனம் தளராத ஐரின் தன்னுடைய ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல ஃபாதர் ப்ரூக் அந்த இடத்துக்கு
வராரு. ஐரின் கிட்ட தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஃபாதர் ப்ரூக் சொல்றாரு. ஐரினால அதை எதுவுமே நம்ப முடியல. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி, திறந்து இருக்கிற அந்த நரகத்துடைய வாசலை நிரந்தரமா மூடியாகணும். அதுக்கு நமக்கு இயேசுடைய ரத்தம் வேணும். சிஸ்டர் விக்டோரியா வச்சிருந்த இந்த சாவிதான் ஒருவேளை அந்த புனிதமான பொக்கிஷம் இருக்கிற இடமா இருக்கும். நீ போய் அதை தேடி எடுத்துட்டு வா. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த தீய சக்திகள் உன்னை நெருங்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐரினை ஃபாதர் ப்ரூக் அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த கன்னியாஸ்திரி பேசின விஷயத்த வச்சு ஐரினால அந்த ரத்தம் இந்த கோட்டையோட அடித்தளத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூகத்துக்கு வர முடியுது. அதனால இந்த கோட்டையோட அடித்தளத்துக்கு ஐரின் போறாங்க. ஆனா அவங்கள அப்படி போக விடாம அந்த தீய சக்தி எவ்வளவோ தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுது. ஐரினுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அவங்க போறதுக்கு உதவி செய்யற மாதிரி கோட்டையுடைய மேல் தளத்துல இருந்துகிட்டு ஃபாதர் ப்ரூக் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஐரினுக்கு சக்திகளை கொடுக்குது. ஒரு வழியா பல தரப்பட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா ஐரின் இயேசுவோடைய ரத்தம் அடங்கிய அந்த குடுவைய எடுக்கிறாங்க. அதே சூழ்நிலையில ஃபாதர் ப்ரூக்கும் கீழே போன ஐரினுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அவரும் வராரு. இந்த சூழ்நிலையில அந்த தீய சக்தி 2 பேரையும் சிறைப்பிடிக்குது. ஃபாதர் ப்ரூக்கை அடிச்சு மயக்கம் அடைய வைக்குது. ஐரினையும் அது கொல்ல பாக்குது. அந்த சூழ்நிலையில பூமியை பிளந்துகிட்டு வெள்ளம் அந்த இடத்துல ஓடுது. அதே சமயத்துல அந்த தீய சக்தி ஐரினை அதே வெள்ளத்துல மூங்கி சாகடிக்க பாக்குது. ஐரினுடைய புத்தி சுவாதீனம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய அதே சமயத்துல அந்த நரகத்தோடைய விரிசலும் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிக்குது. அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. அந்த கதவுக்கு பின்னாடியில இருந்து கருப்பு நிறத்துல ஏதோ ஒரு புகை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஐரினும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அந்த தீய சக்தி ஐரினுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க முயற்சி பண்ணுது. அப்போதான் அந்த தீய சக்தியை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஐரின் பண்றாங்க. நடந்த இந்த கலவரத்துல இயேசுவோடைய அந்த புனிதமான ரத்தத்தை ஐரின் தன்னுடைய வாய்க்குள்ள சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ரத்தத்தை அந்த தீய சக்தி மேல ஐரின் துப்புன உடனே, அந்த புனிதமான ரத்தம் பட்ட உடனே அந்த தீய சக்தியோடைய உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிக்குது. பயங்கரமான அலறலோட அந்த தீய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. எங்கிருந்தோ பாஞ்சு வந்த அந்த வெள்ளம், அந்த தீய சக்தி எல்லாமே அந்த நரகத்தோடைய கதவு மூலமா மறுபடியும் பூமி கடியிலேயே போக ஆரம்பிக்குது. இந்த கோரமான காட்சி எல்லாத்தையும் ஐரின் தன்னுடைய கண்களால பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த எல்லா விஷயமும் நடந்து முடியும் போது ஃபாதர் ப்ரூக் கண்ணை திறந்து பாக்குறாரு. ஐரினுடைய அந்த துணிச்சலான மன தைரியத்தை பார்த்து பெருமையோட இறைவனுக்கு சேவை செய்யறதுக்கு நீ தயாராயிட்டன்னு சொல்லிட்டு ஃபாதர் ப்ரூக் ஐரின் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருந்த இயேசுடைய ரத்தத்தை வச்சு கொஞ்சம் திறந்திருந்த அந்த நரகத்தோடைய கதவை முழுசா அவர் அடைக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம திரும்பி வேட்டிக்கனுக்கே போலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக பிரான்சி அந்த தேவாலயத்துக்கு வரான். அப்படி அவங்க கூட்டிட்டு போகும்போது அந்த தீய சக்தியுடைய முத்திரை பிரான்சியோடைய பின் கழுத்துல ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. தீய சக்திகள் என்னைக்குமே தன்னுடைய முயற்சியை கைவிடுறதில்ல. அதே மாதிரி தீய சக்திகளை அடக்கிற நல்ல சக்திகளும் தன்னுடைய முயற்சிகளை என்னைக்கும் கைவிடுறதில்ல. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.